தல அஜித் சாருடைய ரிங்டோன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய ஜெயிலர் படத்தில் வந்து வரும் ஹுக்கும் பாட்டுடைய ரிங்டோனாக வச்சுருக்காரு அப்படிங்கிற செய்தி இப்போ இணையத்தில் செம்மையாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னா, தல அஜித் சார் ஜெர்மனி நாட்டில் இருக்கிற அந்த கார் ரேஸில் பிஸியாக இருக்கார். எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஸிங்கில் போய் பிஸியாக இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ தான் தலையை பார்க்கறதுக்காக ரசிகர் ஒருவர் அப்படியே ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தலையை பார்த்துருக்காரு, ஃபோட்டோ எடுக்கவும் செஞ்சுருக்காரு. அந்த சமயத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. திடீர்னு பார்த்தா தலைக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபோனில் ரிங்டோன் வந்து ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நினச்சா ஹுக்கும் பாட்டு ரிங்டோனாக இருந்திருக்கு. இதை உடனே எல்லோரும் கவனிச்சிருக்காங்க. டக்குன்னு ஒரு ஃபோட்டோக்களை வீடியோ அப்படின்ட்டு பயங்கரமாக எல்லாம் எடுத்து ரசிகர்கள் ஏக்க ஃபேன்ஸ் மற்றும் ரசிகர்கள் எல்லாரும் இணையத்தில் அப்படியே செம்மையாக ட்ரெண்டிங் ஆக்கி அதை போய் கொண்டாடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சோசியல் மீடியாவிலும் கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, ஆக்டிங், தன்னுடைய கனவுகளை நோக்கி அப்படியே பயணிச்சிட்ருக்காரு தல அஜித் சார். இந்த மாதிரி நடிகர் இந்த வேர்ல்டில் எதுவுமே ஏதாவது ஒரு சின்ன ஒரு சம்பவம் செஞ்சுட்டா போதும், அதை அப்படியே ட்விட்டர் அப்படியே ஃபேஸ்புக் அப்படின்ட்டு நிறையா அப்படியே பிஸியாகி அப்படியே சோசியல் மீடியாவிலேயே தன்னை பற்றி புகழ்ந்து அப்படியே வலம் வர ஆரம்பிச்சுருவாங்க ஒரு சில நடிகர்கள். அவர்களுடைய மத்தியில் தல அஜித் சார் போற்றப்பட வேண்டியவர். ஏன்னா அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவரையும் மீறி ட்ரெண்டிங் ஆகுது. அது எப்படின்னா, எல்லாம் ஃபேன்ஸு தாங்க, ஏக ஃபேன்ஸ் மற்றும் எல்லாருமே தலையை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. அவராக இது விரும்பலை, அவர் சேர்ந்த அந்த அன்பான கூட்டங்கள் எல்லாம் அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் அப்படி ட்ரெண்டிங் ஆகுது. இது தாங்க தல அஜித் சார் அப்படின்ட்டு எல்லோரும் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்போவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அண்டு தல அஜித் சார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஒரு நட்பை வளர்த்திக்கும், எந்த ஒரு ஈகோத்தனம் இல்லாத ஒருத்தருக்கு புரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த ரிங்டோனே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ இணையத்தில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இதனை தொடர்ந்து தல அஜித் சார் AK-64 படத்துக்கான அப்டேட்டை நோக்கி நம்ம காத்துட்ருக்கோம். அது கூடிய விரைவில் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, தல அஜித் சாருடைய இந்த பண்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.